இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு யாருக்குமே ஃபேவரா பண்ண மாட்டோம், யாருக்கும் சாதகமா பண்ண மாட்டோம். ஒரு செயல் வகுப்புக்குள்ள தன்னை முன்னிறுத்தி ஒரு வேலை செய்யணுங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கும்ல, அதை பண்ண முடியாது. ஏன்னா இந்த காலத்துல இந்த நேரத்துல எந்தெந்த ஆன்மாவுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். அதை மீற முடியாதுங்கிறத பகிரங்கமா யார் பேசுவா? நான் பகிரங்கமா பேசுறேன்ல, என்னிடம் இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். சக்கரை தட்டு என்கிட்ட இருக்கு, சக்கரை சாப்பிடணுங்கிற ஆசையும் உங்ககிட்ட இருக்கு, கொடுக்கணுங்கிற எண்ணமும் என்கிட்ட இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னால் கொடுக்க முடியும், அதற்கு மேல் அனுமதி இல்லை. ஆனால் இந்த தட்டுல உள்ள சர்க்கரை எல்லாம் உங்களுக்குத்தான். நீங்கள் ஒரு நாள் பெற்றே தீருவீர்கள். முடிந்த அளவுக்கு சர்க்கரையை நான் கொடுக்குறேன். நான் போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி இன்னொருத்தன் வருவான், நான் கொடுத்த மீதி சர்க்கரை இருந்துச்சுன்னா அவனே கொடுத்துருவான். ஆனால் இந்த சர்க்கரை உங்களுடையது. தப்பிக்கிறதுக்கு இங்க எந்த வாய்ப்பும் கிடையாது. இது வெட்ட வெளி, எங்க போய் தப்பிச்சு ஓடுவேன் நான்? எல்லாருக்குமே சர்க்கரை வழங்கப்படும். ஆனா உணர்ந்து தெரிந்து தெளிவடைந்து அவர்களுக்கு தேவையானது வழங்கப்படும். பேலன்ஸ் பண்ற அளவுக்கு தான் கொடுப்போம். புரியுதுங்களா? அதை நம்ம உணர்ந்து ஒரு வேலை செய்யறது அதுதான். இப்ப நீங்க அந்த ஐயாவை பார்த்துக்கணும். நான் சர்க்கரையை ஹெவியா கொடுத்துட்டா யாரு பார்த்துக்கிறது? அப்ப கட்டாயமாக அந்த சர்க்கரை என்ன பண்ணும்னா, இவ்வளவு நாள் நீங்கள் உழைத்து காத்திருந்தீங்கல்ல, அதற்கான முதல் ஒரு செயல் வடிவமாக இன்னும் மேம்பட்டு உங்களுடைய திரை விளக்கப்பட்டு ஒரு அழகான ஒரு செயல் வடிவத்தை காண்பதற்கான வாய்ப்பு இருக்கும்.